அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய நெல் ரகங்கள் தேர்வு. குறுவைக்கு நம்ம நெல் போட்டவங்க பரவாயில்லைங்க, போடாதவங்களுக்கு தண்ணீர் குறைவாக இருந்திருக்கும். மழை பெஞ்சு இப்போ தண்ணீர் ஓரளவுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆற்றுல தண்ணி வந்திருக்கலாம். அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்தி நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ரகங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு பக்கத்தில் இருக்க வேளாண்மைத்துறை அலுவலகத்தில் கிடைக்கிற ரகங்களில் கலப்பு இல்லாத ரகங்களாக பார்த்து நம்ம தேர்ந்தெடுத்து நடவு செய்யலாம். முக்கியமாக டிபிஎஸ் 5 அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ரகம்ங்க. திடமான ரகமாக நல்ல ரகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது இல்லாத நமக்கு ஏடிடி 51, கோ 55, கோ 51 இதெல்லாம் நல்ல ரகங்கள்ங்க. நல்ல விளைச்சல் தரக்கூடிய ரகமாக இருக்குது. இது இல்லாத நிறைய மேம்படுத்தப்பட்ட ரகங்கள் இருக்குது. மஹிந்திரா 606, அப்புறம் அக்ஷயா பொன்னி, இதெல்லாம் நமக்கு மேம்படுத்தப்பட்ட நல்ல ரகங்களாக இருக்குங்க. இது இல்லாமல் நம்ம பாரம்பரிய நெல் அப்படின்னு சொன்னால், ரொம்ப அதிகமான ரகங்களுக்கு போகாமல் வெள்ளை நிற அரிசி வேணும் அப்படின்னா தூய மல்லி, மைசூர் மல்லி, முக்கியமாக சிவன் சம்பா, இந்த 3 ரகங்கள் மட்டும் போடுங்க. நல்ல விளைச்சல் கிடைக்கிது, விற்பனை ஆகுதுங்க. இந்த ரகங்களை எங்கே விற்பனை ஆகுது அப்படின்னு, எங்கே விற்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு, கை அறுவடை செஞ்சு கலப்பில்லாத நெல் ரகங்கள் யார் வச்சுருக்காங்களோ அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். முடிஞ்ச வரையிலும் விளைச்சல் உள்ள நெல்லை எங்கே கொடுக்க போகிறோம், டிபிசியில் கொடுக்குறோம்னா எதுவாக இருந்தாலும் அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கலாங்க. அதாவது ஒரு ஏக்கருக்கு 2400 கிலோ கண்டிப்பாக கிடைக்கணும். ஒருவேளை நம்ம மோட்டார் ரக நெல் அப்படின்னு சொன்னால் 3000 கிலோ கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கிடைக்கிறத வாங்கிக்கலாங்க. அப்படி வாங்கி பண்ணுறது நல்லதுங்க. இந்த எம்டியூ அப்படிங்கிறது இன்னொரு வகையான ஆந்திர வகை நெல். 1094 அப்படின்னு ஒரு ரகம் இருக்குங்க. இந்த மாதிரி ரகங்கள்லாம் சராசரியாக 2400லேருந்து 3200 கிலோ வரலும் கிடைக்குதுங்க. மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த ரகங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். சரிங்களா? ரொம்ப நல்லதாக இருக்கும். ஆனால் அதுக்கான முதல் விஷயம் என்னென்னா, தரமான விதை நெல்லை வாங்குறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த விதை நெல்லை பொறுத்தளவில் உங்களுடைய மண்ணுக்கு எது வரும் அப்படின்னு பார்த்து செய்யலாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், சன்னரக நெல் அப்படின்னு சொன்னால், இப்போ குறிப்பிட்டு நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய 10 ஏக்கர் அப்படிங்கிற மாதிரி பெரிய இடம் வச்சுருந்து நீங்கள் பண்ணுறதா இருந்தாலோ, அல்லது 10 விவசாயிகள் சேர்ந்து பண்ணலாங்க அப்படின்னு இருக்கிறதா இருந்தாலோ, சன்னரக அரிசி பண்ண பாருங்கள். சன்னரக நெல்லில் பார்த்திங்கன்னா என்ன இனிமேல் வரக்கூடிய காலங்களில் என்ன நன்மை அப்படின்னா, மொத்தமாக விற்பனை பண்ண, கூடுதலாக லாபம் கிடைக்க, கூடுதலாக விற்பனையாக ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குங்க. மோட்டார் ரகத்தை விட சன்ன ரகத்துக்கு கொஞ்சம் கூடுதல் விலை தனியார்கிட்ட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அல்லது நீங்களே அதை அரிசியாக்கி விற்பனை பண்ண ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குங்க. அதனால் எது விற்பனைக்கு உகந்தது அப்படிங்கிறத மட்டும் குறிப்பிட்டு தேர்ந்தெடுத்து அதை பண்ணுறது நல்லது. இன்னும் இதை பண்ணுறப்ப நம்மளுடைய டிபிசியில், அரசாங்கத்தோட டிபிசியில் போடுறது, அல்லது கிட்டங்கிகளில், அதாவது குடோனில் போடுறதுக்கு, கமிட்டியில் போடுறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தனியார்கிட்டையுமே நம்ம விதை நெல் போடுறதா இருந்ததுன்னா என்ன ரகம் வேணும் அப்படின்னு முன்கூட்டியே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணுறது நல்லதுங்க. முடிஞ்ச வரலும் நம்ம ஊருக்குள்ளேயே விற்பனை பண்ணாமல் வெளிப்பகுதிகள்லேயும் நம்ம வியாபாரிகள்கிட்ட கேட்டுட்டு எந்த ரகம் நல்லா போகுது அப்படிங்கிறத கேட்டு செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது. அதை செய்யுங்க. ரக தேர்வும் அந்த விதை நெல்லை முன்கூட்டியே தேர்ந்தெடுத்து வாங்கி வச்சுக்கிறதும் மிக நல்லதுங்க. நல்ல பாரம்பரிய நெல்லாக இருந்தாலும் யார் நீண்ட காலமாக தரமான விதை நெல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்கள்ட்ட வாங்கி போடுறது என்றைக்கும் நிரந்தர நல்ல பலன் தருங்க. சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.